வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19/7/2025 நமக்கு இன்றைக்கி யாருடைய குழுக்கள்னா காரூணியாவோட குழுக்கள் தான் இருக்குது. சனிக்கிழமை கண்டிப்பாக இதில் வந்து நமக்கு போன வாரமே நமக்கு தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். நமக்கு 7ஆம் நம்பரை வந்து நமக்கு ஒரு டக்குன்னு 7 நம்பரை திரும்ப திரும்ப வச்சுட்டே வராங்க. அது மாதிரி நமக்கு நாளைக்கும் 7 நம்பருக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் இன்றைக்கி செட் ஆகிருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 706 அப்படிங்கிற நம்பர் நமக்கு இன்றைக்கி ரிசல்ட் ஆகும். அதே மாதிரி 715 அப்படிங்கிறது ட்ரா நம்பராகவும் கிடச்சிருக்கு. அது போக ப்ளஸ் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 555ன்னு கிடச்சிருக்கு. 555ன்னு கிடச்சிருக்கு. 706 அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி வந்து வின்னிங் நம்பராக இருந்துச்சு. அதே மாதிரி 715ங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பராக இருக்குது. அது போக போன வாரமே நமக்கு 007ன்னு கிடச்சிது. அப்போ 1 2 3 நம்பர் வந்து நமக்கு 7ஆம் நம்பர் பேஸ்டாகவே கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு அதே மாதிரி நம்ம பார்ப்போமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 906 இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 317 இதில் 7ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 197 இதில் 7ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நமக்கு 518 இதில் இல்லை. அதுக்கு அடுத்தபடி 227 இதில் 7ஆம் நம்பர், 007 இதில் 7ஆம் நம்பர். அப்போது ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா மறுபடியும் நமக்கு 7ஆம் நம்பர் வந்து கொண்டு வரக்கு வாய்ப்புகள் இருக்கா? காரூணியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. இப்படி கொண்டு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 19/7/2025 நமக்கு இது மாதிரி மேட்சாக இருக்கும். நிறையவே சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் மெயினாக பாருங்கள். சரிங்களா? இருந்தால் கூட அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம். எப்படி பார்த்தாலுமே நமக்கு ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த ட்ராவில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. பட் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதானே பாருங்கள். ஏன்னா எனக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி யாராவது நீங்கள் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வரோம். ஒவ்வொரு ராசிக்காரங்களுடைய குலதெய்வங்களை சொல்லிட்டு வரோம். ஒரு ராசிதாரங்களுடைய எப்படிலாம் இருக்கலாம், என்ன மாதிரியான தெய்வங்களை கும்பிடலாங்க, நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு வரோம். வேத ஜோதிடத்து மூலியமாக நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வரோம். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். சரிங்க, இதே சேனலில் தான் நம்ம அதுவும் ரிலீஸ் ஆகுது. காலையில் 6 மணிக்கு ரிலீஸ் ஆகிடும். சரிங்களா, பார்க்கலாம். அதே மாதிரி நமக்கு இன்றைய பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே நீங்கள் இதை கணக்கு வச்சுக்கோங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், 555, அதே மாதிரி 706, 715, அதே மாதிரி 007. அப்போ இதை கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு கொடுப்போம். சரிங்களா, அதுலேருந்து நமக்கு 7 நம்பர் மேக்ஸிமம் 5ஆம் நம்பர் இந்த 2 நம்பருக்குமான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்க, இப்போ 7ஆம் நம்பர் வரும்னு சொன்னீங்களா, 7ஆம் நம்பர் பெண்டிங் நம்பரா, 5ஆம் நம்பர் பெண்டிங் நம்பரா, பெண்டிங் நம்பர் இருக்கிறதுனால தான் சொல்கிறீங்களா, இல்லை அதனால தான் வருது அப்படிங்கிறது பார்ப்போம். ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் 8, பி போர்டில் 10, சி போர்டில் வந்து 6. அடுத்து வந்து 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் 1, பி போர்டில் 8, சி போர்டில் 4. அடுத்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3 நம்பர் ஏ போர்டில் வந்து 32, பி போர்டில் 19, சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 29. அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே அதிகமான பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா 3ஆம் நம்பர் தான் இருக்குது. ஏன்னா 32, அதே மாதிரி 19, 29 இது அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது. இதை நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம், கண்டிப்பாக இன்னும் கூட ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது, கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு இது ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். உங்கள் கணக்கு ஏதாவது வருதுன்னா நீங்கள் பாருங்கள். ஏன்னா 3ஆம் நம்பரும் பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன ரொம்ப சிம்பிள், 7 0 6 தானே ஆடினாங்க. அப்போ இதுக்கு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எப்படின்னா 7க்கு 3ன்னு ஒரு நம்பர் இருக்குது, அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்து 0க்கு 3ன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கும் 3ஆம் நம்பருங்கிறது இங்கே பெஸ்ட்டான சாய்ஸ் தான், அதில் மாற்றமே இல்லை. அந்த மாதிரி வந்தாலும் கூட நமக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது மெயினாக பார்த்துங்க. எனக்கு ஒரு சில நம்பர்கள் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதான் பாருங்கள். அடுத்து வந்து நம்ம என்ன இருக்குன்னா 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 4, பி போர்டில் 3, சி போர்டில் 10. நமக்கு இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்படி சி போர்டில் மட்டும் 10 நாளாக பெண்டிங்கில் இருக்குது, பார்க்கலாம் வரதா இல்லையான்னு. ஏன்னா அதிகமாக வந்து நமக்கு 4 நம்பர் தான் அதிகமாக இந்த மாதம் எடுத்தாங்க. பட் இருந்தாலும் சி போர்டில் 10 நாள் நின்றுச்சு. அதே மாதிரி 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4, 7, பி போர்டில் 14, சி போர்டில் 21. இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர். 2 போர்டு பெண்டிங். ஏன் 2 போர்டு பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் இந்த மாதம் நமக்கு அதிகமாக எடுக்கலை, அதுக்கான வாய்ப்பும் இல்லை. இப்போ தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் வந்து 7 நம்பர் வந்திருக்கு, 0 வந்திருக்கு. மேக்ஸிமம் எடுப்பாங்கன்னு பார்ப்போம், இதில் வருதா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 13, பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 7, சி போர்டில் 12. இதுவும் நமக்கு 2 போர்டு பெண்டிங். நம்ம தான் ரியாக்ஷன் சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க, இப்படி வர எல்லா போர்டும் பெண்டிங் ஆகும்னு. அதே மாதிரி ஆகிட்டு இருக்கா. அதே மாதிரி 8ஆம் நம்பர் 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்டது 7 நம்பர் தான் அடித்தாங்க, 0 வந்துருச்சு. அடுத்து வந்து நமக்கு பி போர்டில் 2, சி போர்டில் 7, அவ்வளோதான்.
அடுத்து 8ஆம் நம்பர் எடுத்தீங்கன்னா 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 28 நாளாக பெண்டிங்கு. நம்ம சொல்லிட்டே இருக்க முடியாது. இது 8ஆம் நம்பர் எல்லா இடத்துலையும் எடுத்தாங்க. பட் இருந்தாலும் ஏ போர்டில் இன்னும் எடுக்கலை, அப்படியே தான் இருக்குது. கண்டிப்பாக எடுப்பாங்க, எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அதுக்கு அடுத்தபடி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் வந்து நமக்கு சரி பி போர்டில் வந்து ஒரு நாள் ஆச்சு, சி போர்டில் 2. அடுத்து வந்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 17, பி போர்டில் 6, சி போர்டில் 11. இதுவும் நமக்கு 2 போர்டு பெண்டிங். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம அன்றைக்கி பார்க்கும்போது எதுவுமே பெண்டிங் இல்லை, ஒரு 2 நம்பர் தான் பெண்டிங் இருந்துச்சு. 3ஆம் நம்பரும் 8ஆம் நம்பர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங், 3 போர்டு பெண்டிங்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங்கு, 6ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங்கு, 7ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங்கு, 9ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங் ஆகிடுச்சு. இனி நாளைக்கெலாம் வந்துச்சுன்னா 0வும் 2 போர்டு பெண்டிங்கும் வந்துடும். சரிங்களா? அதனால சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஏதோ மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது, பார்ப்போம். அதே மாதிரி நாளைக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 1ஆம் நம்பர் இருக்குது, 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பருக்கு 0க்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. அதே மாதிரி 3ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. இதில் ஆக்சுவலாக வந்து நம்ம கொடுத்துருக்க நம்பருக்குள்ளே மேட்ச் ஆயிரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம்ல, எந்த நம்பருக்கு எந்த நம்பர் வரக்கான வாய்ப்பு. இதை தாண்டி ஏதாவது இன்சோல்ட்டு போச்சுன்னா தான் நம்பர் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் வரக்கு வாய்ப்பு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 157, 573, 731, 135. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 317, 371, 153, 713, 357, 135, 573 அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது. பார்க்கலாம் அப்படி வருது. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 15, 57, 73, 31, 13, 17, 15, 53, 57, 37, 15, 75, 51, அதே மாதிரி 53. சரிங்களா? இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா பாருங்கள். இதில் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இப்போ அதே தான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து 906ங்கிற நம்பர் ஃபஸ்ட்டு அடித்தாங்க. அதுக்கப்புறம் 317, இதில் 7 நம்பர் ஸ்ட்ராங்கு. அடுத்து 117, 197, இதில் 7 நம்பர் ஸ்ட்ராங்கு. அடுத்து வந்து 227, அதில் 7 நம்பர் ஸ்ட்ராங்கு, 007 7 நம்பர் ஸ்ட்ராங்கு. சரிங்களா? இந்த கேட்டகரி வைஸில் மறுபடியும் நமக்கு இந்த 1ஆம் நம்பர் 7 நம்பர் புரியுதுங்களா? திரும்ப நம்ம கொண்டு வந்திருக்க கணக்கு 1ஆம் நம்பர் 7 நம்பர் திரும்ப மறுபடியும் நமக்கு மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது கொண்டு வரேன். சரிங்களா? அப்போ நமக்கு இன்றைக்கி 706ன்னு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எது கொண்டு வரோம்னா 5ஆம் நம்பர் கொண்டு வரோம். ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் நமக்கு ஃபஸ்ட்டு 3ஆம் நம்பர் இருக்குது, செகண்டு தான் நமக்கு 5ஆம் நம்பர். அதனால் இந்த 5ஆம் நம்பர் வந்து 7க்கு 5ங்கிறது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர். அதனால் நம்ம 7க்கு 5ங்கிறத முதல்ல கொண்டு வரோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 0க்கு 5 பெனிஃபிட். அதே மாதிரி ஒரு நம்பர் தள்ளி ஆடுறாங்கன்னா 6க்கு 5 ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ 5ஆம் நம்பருங்கிறது நமக்கு ஏற்கனவே நமக்கு என்ன கொடுத்தாங்க, 555ங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்துட்டாங்க இல்லையா? அதையும் நம்ம கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கணும். அது போக 715ங்கிறது நமக்கு ட்ரா நம்பர் இருக்குது. அதையும் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும். இப்போ நம்ம அதையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. அடுத்து 3ஆம் நம்பர் 7க்கு 3 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருமா? வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. 3ஆம் நம்பர் வந்து 7ஆம் நம்பருக்கு அதிகமாக 3ஆம் நம்பர் நம்ம கொடுப்போம். நம்ம கொடுப்போம்ல, அது அதிகமாக வரக்கூடிய நம்பர் அப்படி தான் வரும். அதே மாதிரி 0க்கு 3 ரொம்ப ஸ்ட்ராங்கு, 6க்கு 3 3 போர்டுக்குமே நமக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்லாம் 3ஆம் நம்பர் ரொம்ப. ஏன்னா இது 3னுமே இது வந்து 1 பெரிய நம்பர். இதுக்கு எக்ஸாக்ட் 0க்கு எக்ஸாக்டாக 3ஆம் நம்பர் வரும். அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கும் 3ஆம் நம்பர் வரும். 7ஆம் நம்பருக்கும் நம்ம அதிகமாக 3ஆம் நம்பர் கொடுப்போம், அதிகமாக வரும். அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது வரக்கான வாய்ப்பு, அதாவது 7க்கு 5, 0க்கு 5, 6க்கு 5 அந்த மெத்தேடு. அதே மாதிரி 7க்கு 3, 0க்கு 3, 6க்கு 3 இந்த மெத்தேடு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அது போக ப்ளஸ் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், 7ஆம் நம்பர். எதுங்க திரும்ப 7ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, கண்டிப்பாக தான் சொல்லிட்டேன்ல உங்களுக்கு ட்ரா நம்பர் காரோனியா பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் இந்த 700வது ட்ரா போயிட்டுருக்கா, 706வது ட்ரா போயிட்டுருக்கா, 715வது ட்ரா ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த கிட்டத்தட்ட அந்த 700 முடிகிறதுக்குள்ளேயே ஒரு 100 வாட்டி 200 வாட்டி வச்சுருவாங்க. திரும்ப வச்சுருவாங்க. 100 வாட்டியும் வைப்பாங்க. வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். குறைஞ்சது ஒரு 80 வாட்டியாக 90 வாட்டியாக வச்சுருவாங்க, பார்ப்போம் எப்படி வரீங்க. அதே மாதிரி பி போர்டு, சி போர்டு 0க்கு 7, 6க்கு 7 இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கான்னு பாருங்கள். சரிங்களா? அந்த மாதிரி அதே மாதிரி 1ஆம் நம்பர் தான் 7க்கு 1, 0க்கு 1, 6க்கு 1 தான் இப்போ தான் வருது. ரீசெண்டாக உங்களுக்கு 0க்கு 1ங்கிறது ரொம்ப ட்ரெண்டாக வந்துட்டு இருக்குல்ல, அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் 75, 3 இதுக்குள்ளே மேட்ச் ஆகணும் தான் எதிர்பார்க்குறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம்.